வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல என்னென்ன பெட் அனிமல்ஸ் மகிழ்குட்டி என்னென்ன பெட்டெல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பேர்ட்ஸ் பார்த்துரலாங்க. ஆ இந்த லவ் பேர்ட்ஸ். ஆ இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு ஆக்சுவலா அதில அது மேல், ஃபீமேல் 2 பேர் இருக்காங்க. ஃபீமேல் பேர்ட் முட்டை போட போகுது. அதுக்காக நாங்க இந்த வீடு மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு நாங்க வேற குருவியோட ஒரு கூடு இருந்தது. அதுதான் வச்சிருந்தோம். பட் அது இந்த பேர்ட்ஸுக்கு பிடிக்கல. அவங்களே எல்லாமே அத கொதறி பிச்சு எடுத்துட்டாங்க. ஆ அதனால நாங்க இந்த வீடு வாங்கிட்டு வந்தோம். இதுவும் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, உள்ள போவாங்களான்னு தெரியல. பட் அது முட்டை போட போது. அதுக்கு பாதுகாப்பா ஒண்ணு வேணும் இல்லைங்களா? அதனால தான் இந்த வுட்டன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நம்ம இப்ப இத உள்ள வச்சிரலாம். ஆ என்னன்னா, இத ஆ நல்லா ஃபுல்லா ஓப்பன் பண்ணி தான் வைக்க முடியும். ஆ அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. இன்கேஸ் பேர்டு பறந்து போயிடுமோ அப்படின்னு. அதனால மெல்ல மெல்லமா பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ட்டு. அது வேற பயந்துக்கிட்டே தான் இத நாங்க உள்ள வச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்க பயந்த மாதிரி ஒரு பேர்டு பறந்து போயிடுச்சுங்க. நல்ல வேளை அந்த பக்கம் அவங்க நின்னுட்டு இருந்ததுனால அந்த பேர்ட புடிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒண்ணு உள்ள இருக்கு, ஃபீமேல் உள்ள இருக்கு. மேல் அ ஓடிருச்சு. ஆம் அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த மேலையும் நாங்க எடுத்துட்டு உள்ள விட்டுட்டோங்க. 2 பேரும் இப்போ ரொம்ப சேஃபா இருக்கிறாங்க. ஆ இங்க பாருங்க. ஒரு வழியா உள்ள ஃபிட் பண்ணிட்டோம். ஆ இத அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இதில குட்டியா முட்டை விட்டா ரொம்ப அழகா இருக்கும்ல பார்க்கறதுக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம். உண்மையிலுமே பேர்ட்ஸ் நல்ல ஒரு கம்பேனியன் தான் சொல்லணும். ஏன்னா, அவங்களோட சத்தம் கேட்க கேட்க அவ்ளோ ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் குடுக்கும். இன்கேஸ் வீட்ல நீங்க ஒரு ஹோம் மேக்கர் இல்ல நீங்க தனியா தான் இருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னா, கண்டிப்பா இங்க பாருங்களேன், ஓடிலாம் புடிச்சு எப்படி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. இத பார்க்கறக்கே அவ்ளோ மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கூட, கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த பேர்ட்ஸ பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், அவ்ளோ நல்லாயிருக்கும். அடுத்த பெட்டு அவரோட ரொம்ப ஃபேவரெட் ஃபிஷ்ஷஸ்ங்க. வீட்ல குட்டி பவுல்ல தான் வச்சுருக்கோம். ஃபிஷ் டேங்க்கு கிளாஸ் பவுல்ல. அதுக்கப்புறம் அவர் என்ன நெனச்சாருன்னு தெரியல. இங்க பார்த்துட்டு, "அம்மா எனக்கு தொட்டியில இது நம்மளோட தோட்டங்க. கட்டுத்தரேன்னு சொல்லுவோம் நாங்க. இது எத்தன பேர் உங்களுக்கு இந்த டெர்ம் யூஸ்ட் டூ அப்படின்னு எனக்கு தெரியல." ஸோ இங்க பாருங்க அடுத்தவரு வந்துட்டாரு. லேபுங்க. டைகர் இவரோட பேரு. எங்க போனாலும் எங்க போனாலும் அந்த டாக் இருக்குல்ல, ஃபாலோ மீ அப்படின்னு. அந்த மாரி தான். பின்னாடியே தான் வருவாப்படி. ஃபுல்லா எல்லாம் பெரண்டு, உருண்டு ரொம்ப அழுக்கா இருக்காரு. அதுக்கப்புறம் சரின்னு இந்த தொட்டியில விடலாம் அப்படின்ட்டு, இதோட பேரு கூட என்னமோ சொன்னாப்படிங்க. மறந்துட்டேன் நானு. ஆம். சரி இத விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு 4 ஃபிஷ் மட்டும் விட்டு பார்க்கலாம். ஏன்னா இது ஓப்பன் தொட்டி இல்லையா? இது சர்வைவ் ஆகுமான்னு தெரியல. ப்ளஸ் எப்படி என்ன ஏதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் விடுறோம் இதுக்குள்ள. சரின்ட்டு ஒரு 4 ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 4யும் அதுக்குள்ள விட்டாச்சு. இது மரத்துக்கடி இருக்கிறனால சீக்கிரம் இது வந்துக்கிட்டே இருக்கும், தலை எல்லாமே. உள்ள விட்டதுக்கப்புறம் மீன கண்டே பிடிக்க முடியல. எங்க போச்சுன்னே தெரில. நல்லா பெரிய தொட்டிங்களா, அது இத்துக்குளூண்டு மீனா இருக்குது. அத சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. எங்க போச்சுன்னே தெரியல. சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறங்க எங்களோட இன்னொரு பெட்டு. ஆக்சுவலா பெட்டுங்கிறத விட இத பார்த்தாலே எல்லாரும் ரொம்ப பயந்துப்பாங்க. ரொம்ப ஃபெரோஷியஸாவும் இருப்பாரு. 2, 3 பேர வேற கடிச்சிருக்காரு. 2, 3 தடவ. அதனால கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாரு. மகிழும் கிட்ட போய் பழகிக்கிட்டாப்படிங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பயப்பட்டுட்டு இருந்தாப்படி. அதுக்கப்புறம் அப்படியே ஐஸ் புடிச்சுட்டாரு. அது இதுவும் போட்டு கொஞ்சம் அதுக்கு பிஸ்கெட்ஸு
பிரெட் அப்படின்லாம் போட்டு எப்படியோ அவரை வந்து ஐஸ் பிடிச்சிக்கிட்டாரு. பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் இன்னமும் அந்த பயம் இருக்குது. பட் இருந்தாலும் கிட்ட போய் அது கூட வந்து எங்கேஜ் ஆகி பழகிட்டாருங்க. எல்லாரும் பார்த்தாலே பயப்படுவாங்க. என்னன்னா, யாருக்கு தான் பயம் இருக்காது சொல்லுங்க? இத்தஸோட நாய் பயங்கரமா வந்து ஆக்டிவா இருக்குங்க. ராக்கி பாய். அந்த கான்செப்ட்ல தான் இவருக்கு ராக்கின்னு பேர் வச்சிருக்கோம். திரும்ப பேக் டு ஆர் லவ்லி பியூட்டிஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னாங்க, இந்த 2 பேர் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அவ்வளோ நாள் ஃபுல்லாக கூட உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். கிட்ட போனால் பயந்துப்பாங்க. அவங்க இன்னும் வந்து இங்கே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல. பட் தென் அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, அவர் கொஞ்சிட்டு இருக்காங்க. எந்நேரமும் கொஞ்சிட்டே தான் இருப்பா அப்படிங்க. எந்நேரம் இவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க. நான் சீக்கிரம் இவங்க டான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோஸ் எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான பெட் அனிமல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க?